அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆரோக்கிய குறிப்பு பகுதியில தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவதனால நம் உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். தினம் ஒரு நெல்லிக்காய். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் அவர்களுக்கு இந்த நெல்லிக்காயை கொடுத்து வருவது சிறப்பு. இப்ப டெங்கு காய்ச்சல், வைரஸ் ஃபீவர் இது போன்ற காய்ச்சல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயங்கள்ல டெங்கு காய்ச்சல் வருது அப்படின்னா உடனே இந்த பெரிய நெல்லிக்காயை வாங்கி அதை ஜூஸ் போட்டு தண்ணி கலக்காம அப்படியே சாறு எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவு தேன் கலந்து நீங்கள் அந்த டெங்கு வந்த குழந்தைக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ கொடுத்து வரும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சத்தானது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவதனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டுமல்லாமல் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்துவது இந்த பெரிய நெல்லிக்காய். திராட்சை, ஆரஞ்சு, எலுமிச்சை இதிலெல்லாம் எப்படி வைட்டமின் சி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த பெரிய நெல்லிக்காயிலையும் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறது. பச்சை காயாக எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது அது நமக்கு முழுமையான பலனை நம்மால் பெற முடியும். ஜூஸ் போடுறதை விட பச்சையா அப்படியே நம்ம ஒரு பழத்தை ஒரு குழந்தைக்கு கொடுத்து நீங்க சாப்பிட சொல்லுங்க. இதை நாலா பிரிச்சு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துண்டு சாப்பிட்றது அப்படி இருக்க வேண்டாம். ஒரு காயை எடுத்து ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டு பழகுங்க. அப்படி சாப்பிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு விட்டமின் சி சத்தானது அதிகமாகும். வைரஸ் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பெரிய நெல்லிக்காய்க்கு இருக்கு. இனி வரும் மழைக்காலங்கள்ல அதிகமாக உடல் உபாதைகள், காய்ச்சல், வாந்தி பேதி இது போன்ற பலவிதமான உபாதைகள் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்படும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த நெல்லிக்காய் தான் அவர்களுக்கு மிக சிறந்த மருந்து. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கிடைக்கும் போது வாங்கி அதை ஊறுகாயா போட்டு வச்சுக்குவாங்க. அதுவும் ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் பச்சையாக சாப்பிடும் போது அதனோட முழு பலனையும் நம்மால் பெற முடியும். சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு, கட்டுக்குள் வைப்பதற்கு இந்த நெல்லிக்காயானது பெரிதும் உதவியாக இருக்கின்றது. அதனால தினம் ஒரு நெல்லிக்காயை சாப்பிடுங்கள். தினம் ஒரு ஆப்பிள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் இப்ப வர ஆப்பிள்களை சாப்பிடுவதை விட இந்த நாட்டு நெல்லிக்காய்களை வாங்கி சாப்பிடுங்கள். ஆப்பிளுக்கு நிகரான பயன்கள், மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு. அதனால ஆப்பிள் சாப்பிட முடியல அப்படின்னா கூட ஆப்பிள் வாங்குற 1 கிலோ ஆப்பிள் வாங்குறதா இருந்தாலும் கூட 140 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கணும். ஆனா இந்த நெல்லிக்காய்களை நீங்கள் வாங்கி சாப்பிடும் போது விலையும் குறைச்சல் தான். இது பாத்தீங்கன்னா ஒரு 10 காய் வச்சுக்கிட்டு 10 ரூபாய் தான் சொல்லுவாங்க. அதனால ரேட்ல வேரியேஷன் இருந்தாலும் கூட இது ரெண்டுலயும் ஒரே சத்து தான் இருக்கு. அதனால ஆப்பிள் வாங்க முடியாதவங்க, ஆப்பிள் சாப்பிட பிடிக்காதவங்க நெல்லிக்காயை வாங்கி சாப்பிடுங்கள். அதுவும் பெரிய நெல்லிக்காயை வாங்கி சாப்பிடுங்கள். இது உடலுக்கு பல விதங்களில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.